மினிஸ்டர் உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ முடியாது. இது முக்கியமான விஷயமா? முடியாதுன்னு சொன்னல. जय भजरंग बली राम भक्त हनुमान की जय। என்னடி பார்த்துட்டு இருந்த? ஒன்றும் இல்லை. என் பாய் ஃப்ரெண்ட் இப்போ வந்துடுறேன். இன்னைக்கு லேட்டா? சார், நீங்க எங்க அக்கா வர சொன்னீங்கல்ல, அதோ அங்க நிக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். பாருங்க, உங்க தம்பி சரியா கிளாஸ்க்கு வர மாட்டேன்றா. வந்தாலும் சரியா எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறா. ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. உடம்பு ஃபிட்டா இருந்தா மைண்ட் கிளியரா இருக்கும். மைண்ட் கிளியரா இருந்தா நல்லா படிப்பாங்க. நீங்க தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். சொல்லிட்டா போச்சே. சரிங்க, வரேன். சார், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அவன் கருப்பா இருக்கா, நான் சிகப்பா இருக்கேன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க, அப்படிதானே? அது ஒன்றும் இல்லை. எங்க அப்பா பிஸ்னஸ்ல ஓஹோன்னு இருந்தார். அப்போதான் நான் பிறந்தேனா. அதனால தானே செக்கச்சவேன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடுச்சு. அப்போ பிறந்தவன் தான் என் தம்பி. அதனால தான் அவன் கருப்பா இருக்கான். சார் சாரி சார், அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. நான் தினேஷோட அக்கா சார். அப்ப இது சார், என் தம்பியை பத்தி ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்களா? இத பாருங்க, உங்க தம்பி சரியா கிளாஸ்க்கு வரதில்ல, வந்தாலும் சரியா எக்ஸசைஸ் பண்றதில்ல. ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. பாடி ஃபிட்டா இருந்தாதான் மைண்ட் கிளியரா இருக்கும். மைண்ட் கிளியரா இருந்தாதான் நல்லா படிக்க முடியும். கரெக்டா சார்? வேற ஏதாவது சொல்லணுமா சார்? ஒன்றும் இல்லை. அப்போ வாடி போலாம். சார், ஒரு விஷயம். பிஞ்ச் சேம் கலர். நானும் ப்ளூ தான்.
வாட் a sexy shot. 8 இயர்ஸ்ல என்ன 2020 மேட்ச் வேண்டி கிடக்கு? காசிக்கு போனீங்களே, இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு தொலைக்க வேண்டியதானே? அதான் பசங்களோட கிரிக்கெட் ஆடுறத நிறுத்திட்டேனே. பின்ன என்ன? சிறப்பு. அப்புறம் போகி அன்னைக்கு மட்டும் வெளியே போயிடாதீங்க. பழைய பீஸ் நினைச்சு கொளுத்திர போறாங்க. நல்ல அத்தை, நல்ல மாப்பிள்ளை. பேசாம சாப்பிடுங்க. ஏய், காலேஜ் வாசல்ல தான நிக்கிறேன்னு சொன்னேன். இங்க வந்து தின்னுட்டு இருக்க? வெயிட் பண்ண நீ வரல, அதான் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டேன். விடுடா. டேய், என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? அழுத்தி கேட்காதடா, ஆமான்னு சொல்லிட போறா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? ஏன் நீ 5 நிமிஷம் முன்னாடி வருது? பாத்தீங்களா என்ன திமிரு? அண்ணன் கூட பார்க்காம எப்படி ஏத்து பேசுறானே? முதல்ல நீ அண்ணன் மாதிரி நடந்துக்கோ. வந்தாச்சு இல்ல, விட்டுறேன்டா. போமா, நீ எப்பவுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. அது ஏய், போன் எடு. ஹலோ, சொல்றா. எவன்டா அது? கராட்டே 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 கராட்டே. ஹலோ 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 ஹலோ, வாங்க. என்ன முதலாளி எங்கேயா இருக்காரு? முதலாளி எங்கேயா இருக்காரு? என்ன அப்படி பார்க்குற? இந்த வீட்டு வேலைக்காரன் தானே? என்ன ஊமியா நீ? பேசியா ஒன்றத்தாயா? சார் எவ்வளோ கொடுக்குறான்? மணி ஒழுங்கா கொடுக்குறானா? ஓ, பேச்சு வராதா? உன்னை தாயா கேட்குறேன். சொல்லு, உனக்கு சேலரி பத்தலனா என்கிட்ட சொல்லு. என் பேரை சொல்லனா அவனுக்கு உச்சா. இம்மிடியேட்டா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன். குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். மாஸ்டர், தப்பு பண்ணிட்டேன் மாஸ்டர். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், ப்ளீஸ். எதுக்கு வந்தீங்க? நான் கராத்தே கத்துக்கலாம். கராத்தே கத்துக்கலாம். இங்க சின்ன பசங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறது. கிரவுண்டு வாங்கினா சொல்லி கொடுக்க மாட்டீங்களா சார்? எது கத்துக்கணும்? ஒருத்தனை போட்டு தரலாம் சார். யார? குல்பி கோபால்னு ஒருத்தன் இருக்கான் சார். அவன் ரொம்ப மோசமானவன் சார். அவன் என் வாழ்க்கையோட விளையாடிட்டான் சார். அவன் என்ன அதை சொல்லணும்னா ரொம்ப பெரிய ஸ்டோரி சார். பெருசா வேண்டாம், சின்னதா ஷார்ப்பா சொல்லு. முஸ்தாஃபா முஸ்தாஃபா டோன்ட் வரி முஸ்தாஃபா. பாஸ், ஒரு குட் நியூஸ் பாஸ். என்னடா? இனிமே நம்ம உட்கார்ந்து தான் சாப்பிட போறோம். இப்போ மட்டும் நான் குடிச்சிக்கிட்டே சாப்பிட்றோம் பாஸ். பஞ்ச் அடிச்சது போதும். பேப்பரை பாருங்க. தீவிரவாதிகளுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவல்துறையிடம் சென்று சரணடைந்தால் மன்னிப்பு வழங்கி தவறுக்கு தகுந்தாற் பணமும் நிலமும் வழங்கப்படும். இது நக்சலைட்டுக்கு, நம்மள மாதிரி டியூப்லைட்டுங்களுக்கு இல்ல. டியூப்லைட் நக்சலைட்டா மாறுவோம். எப்படிடா? அதாவது முதல்ல நக்சலைட்டோட போய் சேருவோம், அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகும், அதுக்கப்புறம் நிலமும் பணமும் கிடைக்கும்ல. இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எப்படிடா வருது? பாஸ், உங்க கேங்ல சேர்த்துக்கிற வரைக்கும் காலை விட மாட்டோம். இப்ப காலை விட போறீங்களா இல்லையா? விட மாட்டோம். அல்வா போட்டு தள்ளுவா. மார்வெஸ்ட்ல வந்து ஐபிஎஸ் மாதிரி இருக்காங்க. இவங்கள பார்த்தா ஐபிஎஸ் மாதிரியா இருக்கு. ஐஸ் விக்கிறவங்க மாதிரி இருக்காங்க. இந்த புல்ல பூச்சிக்கெல்லாம் எதுக்குடா புல்லட்டை வேஸ்ட் பண்ற? டேய், எழுந்திருங்க. சரிங்க. ஓகே தலைவா. உங்களுக்கு என்னடா வேணும்? உங்க போட்டோ வேணும். எதுக்கு? மாலை போட்டு ஊதுபத்தி கொளுத்த போறீங்களா? இல்ல சார், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி அதுல உங்க போட்டோ வைக்கணும். அட்வான்ஸ் கூட கொடுத்தாச்சு சார். பில்டிங்கா? இல்ல சார், போட்டோ ஃப்ரேம்க்கு சார். அப்ப பில்டிங்? தலைவா, எங்களை உங்க டீம்ல சேர்த்துட்டீங்கன்னா நீங்க போலீஸ் சரண்டர் போது நாங்களும் சேர்ந்து சரண்டர் ஆயிடுவோம். உங்களால போலீஸ் எங்களுக்கு பணமும் நலமும் கொடுக்கும். அந்த நேரத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிடுவோம். எப்படி? கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. சரி, என் கூட்டத்தில் சேர்த்துக்கிறேன். ஏய், இவன் கையிலேயே கதகளி ஆடுறான்டா. அந்த ஆபரேஷனுக்கு இவன் தான் சரியான ஆளு. வெப்பன்ஸை கொடுங்கடா. உன் வெப்பனை வாங்கிக்கடா. என்ன சார், கன்னு பிரஷ் மாதிரி இருக்கு? அது பிரஷ் தான்டா. பிரஷா? ஏய், கலட்டி போடுங்கடா. நிமிஷத்துல எல்லாத்தையும் துவைச்சு காய வச்சு அயன் பண்ணணும். இதான் சார் நடந்தது. என்ன ஃபிளாஷ்பேக் கேட்டாரு, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போயிட்டாரு. ஷார்ட்டா தானே சொன்னேன். எங்கடா உங்க மாஸ்டரே? நீ அவங்க ஜட்டியை துவைக்கிறதுக்கு முன்னாடியே மாஸ்டர் கிளம்பி போயிட்டாரு. இந்தாங்க சார். தேங்க்யூ.
வெளியே வா வெட்டிடுவேன். ஏண்டா எதுக்குடா வெட்டு வெட்டுற? 10 வருஷத்துக்கு முன்னாடி பொறி உருண்டையை கொடுத்து என் தங்கச்சி கற்பக இல்ல அந்த கேஸா? மரியாதையா வந்து அவ கழுத்துல தாலியை கட்டி அண்டர்டேக் பண்ணிக்க. அண்டர்டேக் பண்றதுக்கு அவன் என்ன அம்மாடியோட ஐடி கம்பெனியாடா? ஏய், உன்னால அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுடா. போறவன் வர்றவன் எல்லாம் பொறி உருண்டைக்கு பிறந்தவன் கேவலப்படுத்துறாங்கடா. மரியாதையா பொறி உருண்டையை போய் கேளுங்கடா. என்னையடா சுத்தி சுத்தி விரட்டுறீங்க? அண்ணே இவன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லண்ணே, போட்டு தள்ளிடலாம். ஏய் ஏய் போலீஸ் வருது, வெப்பன்ஸ் மறியடா. என்னடா பெரிய பாரு அருவா எடுத்து வந்து பில்டப் பண்ற? போலீஸ பார்த்தோம் பம்புற. அடி நீ என்னடா இங்க பாரு. நான் போலீஸ பார்த்தோன்னு இலகுதே. போ போ, எனக்கு கோவம் வருதுன்னு போடு. மாஸ்டர் நீங்க இங்க இதை என் வாயில ஊத்திருக்கலாம். அம்மா நீங்க நடிச்ச சார் தான் சார். சின்ன பொருள் உண்டையை கொடுத்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்க வெக்கமா இல்ல? பெரிய உருண்டை கொடுத்து கெடுத்தா ஓகே சார்? அப்பா ஏன் சார் ஒவ்வொரு கவுண்டருக்கு அடிக்கிறீங்க? என் ஃபிளாஷ்பேக் மட்டும் கேட்டீங்கன்னா இப்படி அடிக்க மாட்டேங்க தெரியுமா? ஆமா நீங்க எது வரைக்கும் சொன்ன ஸ்டோரியை ஞாபகம் வந்துருச்சு சார். டீட்டெயில்டாக ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நக்சலைட்டோட சேர்ந்து கவர்மெண்ட் கிட்ட சார் நடந்துட்டேன் சார். எங்கே உன் வெப்பனை? இதோ சார். என்னையா துணி துவைக்கிற பிரஷ் வைக்கிற? எனக்கு கொடுத்த வெப்பனி தான் சார். ப்ராமிஸ். நீ என்ன தப்பு பண்ண? 2 வீட்ல நகை திருடினேன் சார். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். எனக்கு எவ்வளவு நிலம் தருவீங்க? நீ செஞ்சது சாதாரண குற்றம் தான். நிலமெல்லாம் கிடையாது. 10,000 ரூபாய் தரம் பொட்டி கடை வச்சு பொழைச்சுக்க. நீ என்ன செஞ்ச? பண்ணிருப்பேன் சார். என்னடா இத்தனை பேர் பண்ணிட்டு ஷாப்பிங் வந்த மாதிரி சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கா? இதுக்கெல்லாம் கடுமையா தண்டனை கொடுக்கணும். நீ நேர்மையா ஒத்துக்கிட்டதுக்காக 2 ஏக்கர் நிலமும் 2 லட்சம் ரூபாய் பணமும் தரும். நன்றி சார். கேட்டீங்களா பாஸ்? சின்ன சின்ன தப்புகளா பண்ணதா சொன்னோம்னா நமக்கு வெறும் 10,000 ரூபாய் கொடுத்து சுண்டல் விற்க அனுப்பிச்சிருவாங்க. வேற எப்படிடா சொல்றது? பெருசு பெருசா தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. அப்பதான் லம்பா அமௌண்ட் கிடைக்கும், லேக்ஸ் கணக்கா லேண்டும் கிடைக்கும். நீயும் அதே சொல்லணும். சொல்றேன் பாஸ். நெக்ஸ்ட் பாஸ் கூப்பிடுங்க போங்க. நீ என்ன தப்பு பண்ண? எக்கச்சக்கமா பண்ணிருக்கேன் சார். விவரமா சொல்லு. விவரமா சொல்லணும்னா ஒரு உருண்டை கண்ணமா பெட் அதை சொல்லுங்க. எப்படா செஞ்சேன்? பேப்பர்ல வந்து நியூஸ் அடிச்சு விடுங்க. ஓகே. அதாவது சார் கண்ணம்மாப்பேட்டை கற்பகத்தோட கையில பொறி உருண்டையை கொடுத்து கவர்மெண்ட் கக்கூசில வச்சு கதற கதற சார். வேற வேற என்ன? தண்டையார்பேட்டையில தலை வெட்டின மேட்ரு. தண்டையார்பேட்டை தாண்டவராயனோட தலையை வெட்டி தமிழ்நாடு தேட்டர் வாசல்ல தொங்க விட்டு தினசரி 4 காட்சியில் போஸ்ட் ஓட்டுனது நான் தான் சார். வேற 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 என்ன வேற சார்? ஏதாவது பாம் பிளாஸ்டிங். பாம் பிளாஸ்ட் டீடைலா பேசினா டைம் பத்தாது. இந்தாங்க எல்லா பேப்பர் கட்டிங் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க வாங்க. மிஸ்டர் உங்களுக்கு 5 லட்சமும் 5 ஏக்கர் நிலமும் தரோம். 5 லட்சமா? கேஷா செக்கா சார்? அப்புறம் அந்த லேண்ட் மவுண்ட் ரோட் எல்ஐசி இருக்குல்ல அங்க கொடுங்க சார். அப்பதான் மஜா பண்றதுக்கு சூறு இருக்கும். அதெல்லாம் அப்புறம். நீ கொடூரமான குற்றங்கள் செஞ்சிருக்க. லேப்டாப் கூட எரர் ஆயிடுச்சு. இதுக்கு உனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா பொது மன்னிப்புங்கிறதால 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கோம். அதை அனுபவிச்சுட்டு நிலத்தையும் பணத்தையும் நீ வாங்கிட்டு போ. 10 வருஷம் ஜெயிலா? என்னடா ஓவரா பண்ற? நான் என்ன பண்ணேன் சார்? கூட்டா வர போறேன் சார். அப்பாவா? ஐ லவ் யூ சார். நீ என்னையா தப்பு பண்ண? சார் அவர் கூட இருந்தது தவிர நான் எந்த தப்பு பண்ணல சார். 5000 தரோம், சுண்டல் வித்து பொழைச்சுக்க. சுண்டலா? சார் சார் எங்க பாஸுக்கு தரேன்றீங்களா லேண்டும் போனோம். அதுக்கு நான் கார்டினா வந்து பாத்துக்கலாமா? அவர் சமாதானம் சொன்னா பாத்துக்கலாம். அப்படியா? 1 மினிட் இப்ப வைக்கிறேன்டா. பாஸ் பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ். இப்படிதான் நடக்குன்னு எனக்கு தெரியாதுங்க பாஸ். மறுபடியும் நடிக்கிறியா? நடிக்கல பாஸ். நான் செஞ்ச பாவத்துக்கு பிராஜத்தமா நானும் உங்க கூட ஜெயிலுக்கு வந்துறேன் பாஸ். முதல்ல உள்ள வாடா. மவன உனக்கு இருக்கு. சரி வாடா. நீங்க போலீஸ் ஆபீசர்ட்ட ஓகேன்னு சொன்னாதான் அவங்க அனுப்புவாங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார். இவன் கேட்ட மாதிரி பண்ணி அனுப்புங்க சார். சரி சரி அப்படியே செஞ்சறேன். கேரண்டி சார். थैंक यू சார். थैंक यू பாஸ். சீக்கிரம் வந்துறா. தெய்வமே. இதான் நடந்தது மாஸ்டர். மாஸ்டர்ங்க. ஹலோ. You are looking very smart, my John. Police! Police! Stupid.
ஒண்ணும் இல்ல. பிஞ்ச் சேம் கலர். ஏய், நீங்களா? ஓ கராத்தே மாஸ்டர். எதுக்கு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணீங்க? சூசைட். சீச்சி, காஞ்ச துணி எடுக்க போனேன், தவறி விழுந்துட்டேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இப்போ உங்க மைண்ட்ல என்ன ஓடுது சொல்லட்டுமா? என்ன? இப்படி ஒரு அழகான பொண்ணை காப்பாத்தாம இருந்திருந்தா வாழ்க்கை பூரா உண்டி கட்டையா எப்படிடா இருந்திருப்போன்னு யோசிக்கிறீங்க? அச்சோ, கிஸ் பண்ணிட்டான். ஆத்துக்குள்ள பூந்து என் பேத்தி கிஸ் பண்ணிட்டான். கிஸ் பண்ணிட்டேனா? ரியாக்ஷன்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த கைய கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்பா பட்ட பகல்ல எங்க ஆத்துக்குள்ள பூந்து எங்க கண்ணு முன்னாடியே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, நோக்கு இது தப்பா தோணல? சாரிமா, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். இதோ பாருப்பா, எங்க குடும்பம் கௌரவமான குடும்பம். என்ன வச்சு எடை போடாத. உண்மையிலேயே எங்க குடும்பம் கௌரவமான குடும்பம் தான். அம்பியும் பேர் என்னப்பா? அவர் பேரு அபிமன்யு. ஜாபு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்றாரு. மாசம் 40,000 வரும். 7,500 வாடகை, 6,000 மளிகைக்கு போயிடும். மிச்ச பணத்தை அப்படியே பேங்க்ல போட்டு வச்சிடுவாரு. தம்மு தண்ணி இப்படி எந்த பழக்கமும் இல்ல. இதோ பாருங்கண்ணா, நாமளே தேடினாலும் இப்படி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். உடனே கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம்னா. பாத்தீங்களா அவரை பத்தி எவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு? அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக பையன் நல்லவனா கெட்டவனான்னு விசாரிக்க வேணாமா? அப்படி எல்லாம் விசாரிச்சிருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா? துஷ்மன் கை நை பகல் மேக. அப்படின்னா ஆப்பு அக்கம் பக்கத்துல இல்ல, ஆத்துக்குள்ளே இருக்குன்ற. ஆமாமா, நடந்ததை கூட்டி கழிச்சு பார்த்தா பையனுக்கு நம்ம பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள, முறைப்படி வீட்டுக்கு வந்து பேசுறோம். நந்தினி, எங்க கூட்டு போற? வாங்க சொல்றேன். என்ன காட்ட போற? இன்னைக்கு மதர்ஸ் டே. உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படி நான் பார்த்துப்பேன். Hey. Thank you. தேங்க்ஸ்ல வேண்டாம், வாங்க கம். எப்போ வந்து காஃபி பண்ண? ஞாபகப்படுத்திட்டேன். எது செஞ்சாலும் உங்க அம்மாக்கு இணையாகாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களுக்கு யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்பவுமே நான் இருப்பேன். ஆக்சிடென்ட் ஆரம்பிச்சு இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. எதிர்பார்க்கலையா? இல்ல. அப்போ எங்க அப்பா கேட்டப்போ ஏன் சைலண்டா சம்மதிச்சிட்டீங்க? என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்க மிஸ் பண்ணிட கூடாதுன்னு தான். ஓஹோ, நாட் பேட். அங்கிள், அக்கா செயின். சரி, அக்கா கழுத்துல இருந்து செயின் விழுந்தது எப்போ பாத்தீங்க? அக்கா செட்டுட்டே இருந்தாங்களா, அது அழகா இருந்துச்சா, நான் பார்த்துட்டே இருந்தேனா அவ செயின் இருந்துச்சு. ஓஹோ, சரி, உங்க பேர் என்ன? பார்வதி. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, புது ஸ்கூல் சேர போறேனே, அப்புறம் ஐஏஎஸ் படிக்க போறேன். ஓஹோ, ஐஏஎஸ்ஸா? சரி, யார் கூட வந்தீங்க? அம்மா கூட. சரி, அங்கிளுக்கு ஒரு முத்தம் கொடுப்பீங்களா? ஓகே, நான் போயிட்டு வரேன்.
இது நம்ம நாடு. அப்பா, ஏய் லட்சுமி, என்னங்க? வா செல்லோ. என்ன என்னப்பா? சாமி கும்பிடு. அப்பா சாமி கும்பிடுங்கப்பா. எதுக்குங்க? அப்பா, நம்ம பார்வதிக்கு சிசிவி ஸ்கூல்ல படிக்க அட்மிஷன் கொடுத்துருக்காங்கப்பா. என்னப்பா சொல்ற? இப்ப நான் ஸ்கூல்ல இருந்து தான்ப்பா வரேன். நிஜமாவாங்க? அவ்வளவு பெரிய ஒரு ஸ்கூல்ல எப்படிப்பா இடம் கிடைச்சது? அதான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. 5000 பேர் போட்ட அப்ளிகேஷன்ல 110 பேருக்கு மட்டுமே சீட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்வதியோட பேரும் அதுல வந்திருக்குப்பா. கடவுள் நம்மள கைவிடல. இருங்க. எனக்கு ஷூஸ் வேணும், பார்பி பாட்டில் வேணும். வாங்கி தரேன் செல்லம். என்னங்க? இந்தாங்க. மாமா, என்னங்க பெரிய ஸ்கூல்னு சொல்றீங்க, பணம் எவ்வளவு செலவாகுங்க? டொனேஷனு, பீஸு, இன்னும் எதோ சொன்னாங்க. மொத்தம் சேர்த்து 1,20,000. 1,20,000? வாங்குற கூலி வாடகைக்கும் 2 வேளை சாப்பாட்டுக்குமே பத்த மாட்டேங்குது. எனக்கு தெரியாத லட்சுமி, என் குழந்தை என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. பெரிய ஸ்கூல்ல பெருசா படிக்கணும். யோ சேட்டு, பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸுக்காக தான் ஏன் வைக்கிறேன். ஏதோ கொடுக்கறது கொஞ்சம் சேர்த்து கூட. சார், நியூ அட்மிஷனு வெறும் 24,000 தான் கொண்டு வந்திருக்காரு. எப்படி அட்மிஷன் போடுறது? அப்ப பேலன்ஸ்? ஐயா, மீறி ஒரு 15 நாள்ல கட்டிடுங்கய்யா. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. சீட் கொடுத்தா போதும், 1.5 லட்சம் ரூபாய் சிங்கிள் பேமெண்ட்ல தரேன்னு சொல்லி எத்தனையோ பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஐயா, உங்க பொண்ணுக்கு எங்க ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சதே உங்களோட அதிர்ஷ்டம். ஐயா அது தெரியும் ஐயா. அப்புறம் இல்லையா, நீங்க மனசு வச்சா. சரி சரி, குழந்தைய வேற கூட்டு வந்துட்டீங்க. மூர்த்தி சார், 15 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டிடணும். இல்ல குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். புரிஞ்சு? ஸ்கூல்ல இருந்து SMS அனுப்பிச்சிருக்காங்க. பணத்துக்கு என்னங்க செய்யறது? நம்ம மேஸ்திரி மணியனல்ல, அவர் 50,000 ரூபாய்க்கு சீட்டு போட்டிருக்காராம். நாளைக்கு காலையில வாடா, ஏலத்துல புடிச்சு எடுத்து தரேன்ட்டாரு. நானும் மாசம் 5,000 திருப்பி குத்துறேன்ட்டேன். எப்படிங்க சமாளிக்க போறீங்க? அது அப்புறம் பார்த்துப்போம். இப்ப மோர் எடுத்துவா. சரிங்க. அப்பா போயிட்டு வரேன். லட்சுமி, நான் போயிட்டு மணியனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. முருகா, ஃபோனு மணியண்ணே. அண்ணே, மணிண்ணே வணக்கண்ணே. உங்களுக்கு 100 ஆயிசுண்ணே. இப்போதானே உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்ன என்னங்க என்னங்க ஏன் இப்படி ஆயிட்டீங்க? பணம் கிடைக்காது லட்சுமி. அந்த சீட்டு கம்பெனிக்கார பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டானா. பணம் கிடைக்காது. ஐயோ, நாம என்ன தப்பு செஞ்சோங்க? நமக்கு ஏங்க இப்படி நடக்குது? என்னங்க, இன்னும் 2 நாள்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணுமே. இப்ப என்னங்க செய்யறது? ஃபோன் எங்க? இந்தங்க. நான் தானே சந்துரு, கார்பெண்டர் சந்துருண்ணே. இல்லை, அர்ஜென்ட்டாக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எனக்கு வர வேண்டிய பணம் வராமல் போயிடுச்சு. பட்டுன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. நான் இப்போது அங்கே வந்தால் உங்களால் பணம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? வந்துடுறேண்ணே. டாடி பாய். நீ தூங்குமா?
அம்மா டாடி எப்போ வருவாருமா? இன்னைக்கு வந்துருவாரு செல்லம். நேத்து இததான் சொன்னம்மா. கண்டிப்பா இன்னைக்கு அப்பா வந்துருவாரு. நீ தூங்கு. ABCD EFG HIJK LMNOP LMNOPQ. என்னங்க எங்க போயிட்டு? ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்க. நேத்து ஃபோன் பண்ணா நைட்டே வந்துடுறேன்னு சொன்னீங்க. இப்போ 2 நாள் கழிச்சு வரீங்க. என்னங்க நடக்குது? பணம் கிடைக்க லேட் ஆயிடுச்சு. இது உள்ளவே இவ்வளோ பணம் எப்படிங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். லட்சுமி, என்னாச்சுமா? என்னப்பா இது கட்டு? பார்வதிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு அவங்க புள்ள ஒரு கிட்னியை வித்துட்டு வந்திருக்காரு மாமா. ஐயோ ஐயோ கடவுளே, என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ண? உங்க அப்பா செத்துட்டான்னு நினைச்சியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லுடா, ஏன்டா இப்படி செஞ்ச? பேசுறா. ஒரு கிட்னி இருந்தா போதும், உயிர் வாழ்ந்துடலாம். ஆனா பார்வதியோட படிப்பு போயிடுச்சுன்னா நம்மளால தாங்க முடியுமாப்பா? எவ்வளவு பெரிய மனசுடா உனக்கு. உன்னை என் மகன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையா இருக்குப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. Johnny, Johnny, yes papa, eating sugar, no papa, telling lies, no papa, open your mouth, ha ha ha. மேடம், பிரின்சிபல் பார்வதியை கூட்டிட்டு வர சொன்னாரு. பார்வதி, you can go. உங்க அப்பா வர வரைக்கும் நீ இங்கேயே இருன்னு சொன்னாங்கப்பா. பணம் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? 30,000 கொண்டு வந்திருக்காங்கயா. மூர்த்தி, இவங்க பேலன்ஸ் எவ்வளவு? 96,000 சார். மீதி அது வந்து இருக்கா இல்லையா? இல்லைங்கய்யா. அட்மிஷன் அப்ப என்னையா சொன்ன நீ? 15 நாள்ல ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்றேன்னு. ஓகே, என்ன இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கற? அப்போ என் சொந்த பணத்தை போட்டு உன் பொண்ணை படிக்க வைக்கணுங்கிறியா? ஐயோ, அது இல்லைங்கய்யா. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. ஏயா, மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறதுக்கு இது என்ன மிக்ஸி கிரைண்டர் விக்கிற ஷோரூம் நினைச்சியா? இது ஸ்கூலு. பணம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? சிட்டில உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க போய் சேர்க்க வேண்டியதானே? ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க? பாப்பா பாத்துட்டு இருக்காயா, தயவு செஞ்சு. இங்க பாரு, இங்க பணம் இருந்தாதான் படிப்பு. நான் ஒரு ஆள் இல்ல, எனக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். இப்ப நீ கொண்டு வந்திருக்கிற 30,000 டொனேஷனுக்கு சரியா போச்சே? ஐயா, ஏற்கனவே 24,000 ரூபாய் கட்டியிருக்கையா. மூர்த்தி கேக்குறாருல, டீடைல் சொல்லு. சார், இவர் கொடுத்ததுல அட்மிஷன் ஃபீஸ் 13,000, டியூஷன் ஃபீஸ் 11,000, இதுக்கே சரியா போச்சு. இன்னும் டொனேஷன் 30,000, கேம்பஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 5,000, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் 12,000, புக்ஸ் 6,000, யூனிஃபார்ம் 5,000, கம்ப்யூட்டர் ஃபீஸ் 4,000, இது போக பில்டிங் ஃபண்ட் 10,000, இதெல்லாம் சேர்த்து 96,000 பாக்கி இருக்கு சார். கேட்டியா? பில்டிங் ஃபண்ட்னா இப்போ ஒரு புது பிளாக் கட்டிக்கிட்டு இருக்கமே, பாக்கலையா? அதுக்கு தான். ஐயா, நீங்க பில்டிங் கட்டுறதுக்கு நாங்க எதுக்கே பணம் கொடுக்கணும்? அதுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? போனா போதுன்னு சீட்டு கொடுத்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ. இதெல்லாம் சரியா வராது. நீ உன் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இது தெரியாம நான் பேசிட்டேன். கிட்ட ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க. நீங்க சொல்ற பணத்தை நான் கட்டிடுறேன். நான் ஒரே ஒரு வாரங்கயா. ஒரு வாரத்துல கட்டிடுவல? கட்டிடுவீங்க. அப்பவும் பொண்ணை கூட்டிட்டு வா, நான் சீட்டு போட்டு கொடுக்குறேன். இப்ப நீ கிளம்பு. ஐயா, அது வரைக்கும் என்னோட குழந்தை கிளாஸ்க்கு வரட்டுங்கய்யா, ப்ளீஸுங்கய்யா. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு?
சும்மா ஏன் என் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? வெளியே நிறைய விஐபிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முனுசாமி சார், இவங்களை வெளியே அனுப்பு.